ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஆலோசிச்சுட்டு உங்களுடைய ட்ரேடு அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளோட வீடியோ போய்க்கலாம். குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டோட க்ளோஸ் அப்படிங்கிறது 22,545 இல்லையா? ஸோ இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தேர்ட் டே அப்படிங்கிறது இந்த 550 நியரஸ்ட்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஃப்ளோ 500 அண்ட் மூணு 500 எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 22,500 அப்படிங்கிறது மார்க்கெட் க்ளோஸ் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் ஃபிகர். 545ங்கிறது க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ அது நியரஸ்ட்டில் 508 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 500 நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு அவுட் த மணியோட ப்ரீமியம் அப்படிங்கிறது பிட்வீன் டிஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட் 70+ பாயிண்ட்ஸ் வருது. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் படி பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸாக்ட்லி க்ளோஸ் அப்படிங்கிறது 100 நியரஸ்ட் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது, அதை எடுத்துக்கலாம். இப்போது மார்க்கெட் இங்கே 70+ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது 22,600 கால் புட்டு அவுட் த மணி எடுத்து பார்க்கும்போது பிட்வீன் டிஃப்ரென்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு 9 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த ஃப்ளோ ஃபேண்டரை விட இன்றைக்கி வந்து மூமெண்ட் ஆஃப் ஃபேண்டரை வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு ஆட் பண்ணி 2 போட்டு 98.05 அப்படிங்கிறது கிடைக்கி. இந்த 98.05 மூணு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது பண்ணதுக்கப்புறம் வழக்கமாக பண்ணக்கூடியது என்ன, மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நேத்தோட கேண்டில் அப்படிங்கிறது ஒரு பியர் கேண்டிலா? எஸ், நம்ம கிட்டத்தட்ட ஒரு இண்டிசிஷன் கேண்டில் மாதிரி இருந்தாலுமே கேண்டில் ஸ்டிக்கோட கலர் அப்படிங்கிறது ஒரு பியர் கேண்டில். ஓகேங்களா? அப்போது இந்த க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. க்ளோஸ் அண்டு சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது என்ன லெவல்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,500ஓட ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, 22,500 கூட. ஓகே, அப்போது இந்த பிளேசஸ்லேருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது மேலேயும் கீழேயும் போகிறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ இது நடக்கணும்னா ஃபஸ்ட்டு செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் என்னவாக இருக்கணுங்கிறத பார்க்கணும். இன்கேஸ் மார்க்கெட்டுங்கிறது மேலே போக போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இது அன்எக்ஸ்பெக்டேஷன். அப்போ அன்எக்ஸ்பெக்டேஷன் படி செல்லர்ஸோட நேத்தோட என்ட்ரி பாயிண்ட், அதாவது ஹை பாயிண்ட்டுக்கும் க்ளோஸ் பாயிண்ட்டுக்கும் பிலோ வரணும் புட்டு. ஸோ அப்படி வரும்போது 100 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகராக மேஜிக்கல் நம்பருக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகணும். அப்படி ட்ரேட் ஆச்சுன்னா மினிமம் 121ங்கிற ஒரு ஸ்கொயர் நம்பரை கேப்சர் பண்ண முடியும். இல்லை நேற்று அவனுடைய செல் பாயிண்ட்டு 130 வரைக்கும் கேப்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 98 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கணும். 98 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் எப்போ கொடுக்கும் அப்படின்னா 130 அப்படிங்கிற லெவல்ஸ் மேலே சஸ்டெயின் பண்ணும்போது இந்த 144 அப்படிங்கிற போகும்போது இந்த லெவல்ஸ் ரீச் ஆகும். அப்போ இந்த 100லேருந்து 140 அப்படிங்கிற ரேஞ்சஸும் இந்த 140 100 அப்படிங்கிற ரேஞ்சஸும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நான் சொன்ன அடாப்ட் கிடச்சுன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் அன்எக்ஸ்பெக்டேஷன். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கால் அதே போல் 140 பிலோ ட்ரேட் ஆகும்போது என்ன பண்ணலாம், 98 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ புட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 121 அபோவ் அப்படி போயிடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங் ஆகும். க்ளோஸ் அண்டு சப்போர்ட்டை பிரேக்கெட் பண்ணி கீழே போச்சுன்னா புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு வாய்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருக்கணும், இந்த பிளேசஸ் போகும்போது புட்டு 98 ரீச் ஆகிருப்பான். அப்போ இங்கேருந்து ரிவர்ஸில் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிடலாம். அதே போல் இந்த பிளேசஸ் போகும்போது கால் 98 அப்படிங்கிற ரேஞ்சஸ் போயிருப்பா. அங்கேருந்து புல் பேக் கொடுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் ட்ரீட் பண்ணலாம். ஸோ நியூ கமர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி மார்க்கெட்டில் லைவில் ஒர்க் ஆகுங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேடை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். டேரெக்டாக நீங்கள் இதை போய் பை செல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்கணும். இல்லை உங்களுக்கு மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இது கிடைக்கணும். இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், இமீடியட்டாக ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கான ரிஸ்க்கு உங்களோடது, அதுக்கான ரிவார்டும் உங்களோட தான். எஸ், ஸோ ப்ரீவியஸ் வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம மார்னிங் ரெகுலராக சில்வர் அண்டு கோல்டு மெம்பர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இன்னையோட மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,500ஓட கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறான். அப்போ இது மாதிரி ஒரு காம்பினேஷன் நடக்கும்போது நம்ம மார்னிங் என்ன பண்ணியிருந்தோம், ஃப்ளோ ஃபைண்டரும் கொடுத்துருப்போம், மூமெண்ட் ஃபைண்டருக்கும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மூமெண்ட் ஃபைண்டர் வச்சு ட்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி சினாரியோ எடுத்திருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படிங்கிறது
இதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு, இதையும் பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் வந்து 150 ப்ளஸ் பாயிண்ட் டவுன் ஆகிட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது மாதிரி கண்டிஷன் என்ன பண்ண முடியும், நம்ம 22,600 எடுத்துகிட்டு ஓப்பன் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஏன்னா இதோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே போகிறான். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா 22,500 இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ 22,500 என்ன எக்ஸ்பெக்டேஷன் நடக்கணும், காலோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா சொல்லக்கூடிய 22,393 பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கணும், இன்றைக்கி மார்னிங்கே சொல்லிட்டோம், காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஃபிட் புக்கிங்காகவும் புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பேனிக்காகவும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா. அப்போ அந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது இந்த சப்போர்ட் ஏரியா பிரேக் அவுட் பண்ணி போகும்போது புட் செல்லர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அப்போ அது என்ன கண்டிஷன், 22,500 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் 106 பிலோ அப்படிங்கிறத மார்க்கெட்டை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது 22,400 இருக்கக்கூடிய அவுட் த மணி புட் செல்லர்ஸ் நேற்று அவங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணோம். இந்த மாதிரி காம்பினேஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுங்கிறது பயங்கர மூமெண்டம் கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கல். அப்போ இந்த காம்பினேஷனில் மார்க்கெட் என்ட்ரி எங்கே கிடச்சிது, இதுக்கான டார்கெட் எப்படி வச்சுக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ஐ ஓப்பனிங்காக இருக்கணும். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து லாஜிக்கல் பிகைன் மார்க்கெட்டை பார்க்கணும், செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட்டை பார்க்கணுங்கிறதாக மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த மாதிரி சினாரி நடக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், 22,500 கால் ஆப்ஷனில் லெவல்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். 106.35 பிரேக் அவுட் சஸ்டைனபிள் தான் இருக்கான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டோட கால் ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா பிரேக் அவுட் சஸ்டைனபிள் த லோ. அட் தி சேம் டைம் ஸ்னைப்பர் தியரி கால் ஆப்ஷனில் ஸ்னைப்பர் பாயிண்ட் பிரேக் அவுட் சஸ்டைனபிள் லோ. அப்போ என்ன பண்ணணும், இவன் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 106 பிரேக் அவுட் செஷன் போகும்போது ஃபர்தர் எங்கே போய் நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இவனுடைய ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீஷா மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் சீசா அப்படின்னா, ஸோ இப்போ கால் அப்படிங்கிறது இறங்குது அப்படின்னா புட்டுங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஏறணும். அப்போ புட்டு ஏற போய் என்ன பண்ணணும், இந்த 187 அப்படிங்கிற கால் செல்லர்ஸோட க்ளோஸ் ப்ரைஸும் 245 அப்படிங்கிற கால் செல்லர்ஸோட என்ட்ரி ப்ரைஸஸ் தான் பார்த்தீங்களா, அதாவது என்ட்ரி இது நியூ என்ட்ரி ரெண்டுமே கண்டிஷன், இந்த ரெண்டு தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். ஸோ நம்மளோட லாஜிக்கல் பிஹைண்ட் என்ன சொல்லுவோம், மார்க்கெட் அப்படிங்கிறது எவ்ரி மேஜிக்கல் நம்பர் சுட் பி ஹை ப்ராபபிலிட்டி. வாட் இஸ் மேஜிக்கல் நம்பர், ஸ்கொயர் நம்பர். அப்போ இந்த 106 பிரேக் அவுட் சஸ்டைனபிள் போகும்போது இதுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 144. அப்போ இந்த 144 அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்கொயர் நம்பர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மார்க்கெட் மேலே போகணுமா. ஸோ அப்போ இந்த 144 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் பண்ணி அகைன் மார்க்கெட் மேலே போகும்போது அடுத்த ஸ்கொயர் நம்பர் 169. ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னா 196. கரெக்டாக போயிருக்கானா. அப்போ எவ்ரி ஸ்கொயர் நம்பர் பிரேக் அவுட் சஸ்டெயின் அபோவ் இருக்கும்போது ஃபர்தரான ஒரு மூமெண்டம் போய்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் எங்கே போகணும், 225. ஸோ இந்த 225 அப்புறம் எங்கே போகணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கொயர் நம்பர் என்னங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பருங்கிறது வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாதுங்க. என் நம்பர் மல்டிபிள் வித் சேம் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 16 அப்படின்னு ஒரு நம்பரை 16 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா வரக்கூடியதான் ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா, அதான் நம்ம மேஜிக்கல் நம்பர்னு சொல்கிறோம். இது ரொம்ப அழகாக டார்கெட் பாயிண்ட் யூஸ் ஆகும். அப்போ இந்த 225 பிரேக் அவுட் செஷன் அபோவ் இருக்கும் எங்கே போகணும், 256. ஸோ அடுத்த ஸ்கொயர் நம்பர் அதே போல் 17 மல்டிபிள் வித் 17 289. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட் பாயிண்ட் வைக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறது டாமினேட் த டுடே மார்க்கெட். அப்போ கண்டிப்பாக புட் செல்ஸுங்கிறவங்க என்ன பார்க்கணும், மார்க்கெட்டில் பேனிக் ஆகிட்டு அவங்களோட எல்லா விதமான பொசிஷனும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே தான் போகணும். ஓகேங்களா, ஸோ அந்த கண்டிஷன் தான் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஏன் இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபாலோ ஆனது, நிறையாத்துக்கு இது டவுட் இருக்குது, ஏன் இவ்வளோ பெரிய ஃபாலோ ஆனது அப்படின்னு. ஸோ நம்ம இன்றைக்கி புதுசாக வந்து இந்த விஷயத்த சொல்லலை. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அது ஒரு வீடியோ கூட கொடுத்துருந்தோம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த் வந்தாலே போதுமானது. இன்ஸ்டியூஷன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விதமான செப்டம்பர் மந்தில் என்னெல்லாம் சினாரி நடந்திருக்குங்கிறதே நம்ம ஒரு ஓவரால் லூப் மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ஒரு செப்டம்பர் ஃபாலு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு செப்டம்பர் ஆஃப்டர் செப்டம்பர் ஒரு ஃபால் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட
இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் ஒரு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம், பண்ணாமல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் இந்த ஃபால் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. எப்போவுமே இந்த செப்டம்பர் அக்டோபர் இருந்தாலே போதுமானது. சின்ட்ராஸை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இன்ஸ்டியூஷன் வந்து கையில் பிடிக்க முடியாது. அவங்களோட ப்ராஃபிட் அழகாக புக் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? அதனால் யாருமே பேனிக் ஆக வேண்டாம். பட் நல்ல டைம் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஜூன் 4 லோக்கு வரணும்னு சொன்னோம், ஆல்மோஸ்ட் டன் இல்லையா? நம்ம எதிர்பார்த்த எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இன்றைக்கி நம்மளுடைய ஹெச்எல்சி அண்டர் கிரவுண்டில் மார்னிங் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் வந்து ஒரு செலக்டிவ் டார்கெட்டுமே கொடுத்துருந்தோம். மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு மார்னிங் கொடுத்த வீடியோ ஆக்சுவலாக 8:20 மார்னிங் நம்ம இந்த வீடியோ கொடுத்துட்டோம். அதில் டார்கெட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 22,131 to 21,725 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி மார்னிங் எத்தனை மணிக்கு, ஒரு 2:20 8:20ங்கிறத நம்ம வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் அங்கே தான் போகணும் இல்லைங்களா? அப்போ அந்த 22,131 21,700 ரேஞ்ச் ஏதாவது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 4 ஒரு மூடம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹைவிக்கு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எங்கே டேப் ஆகிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான பிளேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, 131 781 முடிஞ்சிங்களா? அப்போது இன்னையோட ப்ராபபிலிட்டி இப்போ ரொம்ப ஒரு சில டவுட்லேயே இருக்கீங்க, நான் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் பண்ணவா இல்லை டெக்னிக்கல் யூஸ் பண்ணவான்னு. ஆக்சுவலி டெக்னிக்கல் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டோட டைரெக்ஷனையும் மார்க்கெட்டோட லிக்விடிட்டி கான்செப்ட், சப்ளை டிமாண்ட். இப்போ எஸ்எம்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஸ்ட்ரக்சருங்கிறது ட்ரெண்டு, தென் லிக்விடிட்டிங்கிறது மூமெண்டம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத மீன் பண்ணுறது, லாஸ்ட் வந்து சப்ளை டிமாண்ட் எப்போ மார்க்கெட் மூமெண்டமாக எங்கே ரிவர்சல் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இது மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பேட்டர்ன், இமேஜினரி பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. இது வந்து நம்மளோட டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ அதில் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எல்சிங்கிற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த ஹெச்எல்சி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்போ செல்லர்ஸ் ப்ராஃபிட் அண்டு பேனிக் ஆகிறாங்க அப்படிங்கிறது தெரிகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த எஸ்எம்சி அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எதுக்காக அப்படின்னா, டெக்னிக்கலி மார்க்கெட் எங்கே போகும், இன்றைக்கி எவ்வளோ தூரம் போகும் அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது. அப்படி போனால் எவ்வளோ தூரம் போகும், இங்கேருந்து மார்க்கெட் கீழே போச்சு, இங்கேருந்து இல்லைங்க செப்டம்பர் 20 நம்ம சொல்லியாச்சு, அங்கேருந்து மார்க்கெட் மேலே கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். அவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஆல்ரெடி இல்லையா? அப்போ டெக்னிக்கல் நாலேஜ் மூலம் மார்க்கெட்டோட ஃப்ளோவை ஃபைன் பண்ண முடியும். ஹெச்எல்சிங்கிற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த ஃப்ளோவில் வரக்கூடிய மூமெண்டமாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். சிம்பிள். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி ஹெச்எல்சி அண்டர் கிரவுண்ட் டீமுக்கு கொடுத்த இந்த ஒரு லெவல்ஸ் ரீச் ஆகிட்டான். ஓகே ப்ரோ, ரீச் ஆகிட்டலாம், அப்போ இனிமேல் மறுபடியும் பையிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனேலாம் அப்படி நம்ம எடுக்க முடியாது. ப்ராபபிலிட்டி இங்கே வரணும், அதுக்கான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஸ்கொயரம் படிச்சு டார்கெட் வச்சுலாம் முடிச்சிடலாம். எந்த இடத்துல டார்கெட் எடுத்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு 20லேருந்து மினிமம் 40 பாயிண்ட்டுங்கிறது கேப்சர் பண்ண முடியும். ஆப்ஷன் ஸ்கால்பராக இருந்தால் கூட என்ன பண்ணலாம், 196 மேலே போது ஒரு என்ட்ரி போட்டு 200ல் 225 டார்கெட் 25 பாயிண்ட், 225 மேலே போகிறது ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா அனதர் டார்கெட் பாயிண்ட் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேறு, அதுக்கு அந்த சைடு நம்ம போக வேண்டாம். ஸ்கால்பிங் பற்றி நம்ம வந்து பொசிஷனில் அடிப்போம். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் இங்கே வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே சார்ட் எடுத்துக்கிறோம். டே சார்ட் படி இந்த ஹைவிக் பியூ ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் ஏரியா தான். ஏதாவது 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல புல் லைஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா மார்க்கெட் டர்ன் இன்டு ரிவர்சல். நாளையோட ஸ்பெஷல் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் சண்டேயில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஒரு அனலைசஸ் கொடுப்போம். ஸ்மார்ட் மணி கான்செப்டில் என்ன மாதிரி சினாரியோ இருக்குது, எலியாட் வேவோட என்ன வேவ் நடந்துக்கிட்டு இருக்குது, டே சார்ட்லேயும் 1 ஹவர்லேயும், இது மாதிரி நம்ம டீட்டெயில் வீடியோ அப்படிங்கிறது கொடுப்போம். அதில் கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் சூட்டப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை இன்னும் மார்க்கெட் கீழே 18,000 நோக்கி போக போதா அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான விளக்கமும் கொடுப்போம். 18,000 போகும் அப்படின்னா நம்பாதீங்க, பிகாஸ் ஆஃப் இது ஸ்ட்ராங்கான டிசிஷன் ஏரியா. நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த பிளேசஸில் ஏன் நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத. லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு கீழே மார்க்கெட் வராதுன்னு. அதே போல் தான் இது ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் ஏரியா தான். ஸ்டில் இது பிரேக் அவுட் சஸ்டைன் பிலோ லோ அப்படிங்கிறது போகிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காத ஒரு விஷயம் தான். ஏன்னா பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவனோட ஹைவிக் பியூ ஃபார்முலா ஏரியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். அதனால் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கான இடமா தான் இருக்கும், அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? அப்போது டெக்னிக்கல் நாலேஜ் படி ஏன் மார்க்கெட் இன்றைக்கி மட்டும் இல்லை கடந்த ஒரு 4 மாதமாக ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு, அந்த ஃபாலுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொல்யூஷன் முடிஞ்சு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தென் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி படி ஏன் இன்றைக்கி இந்த ஃபாலை வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடாது, அழகாக பண்ணியிருக்கலாமே, 3 நாள் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இன்றைக்கி நல்லா கொடுத்தா அப்படிங்கிறத
சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் இல்லைங்களா? ஓகே. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூ கம்பர்ஸ். இந்த நாளையோட ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக 150+ லைக்ஸ் வரும்போது 5 o'clock ப்ரீமியர் வீடியோ வரும். தேங்க்யூ.